Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the Kavan of the day. And today is 25th July 2026 Saturday, சனிக்கிழமை. Hallelujah. நாளை கர்த்தருடைய நாள், ஆயத்தமாவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, ஆதியிலே நீ வைத்த அன்பை விட்டா என்று நம்ம இல்லத்திலே ஒரு குறை இருப்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை சோதிச்சு பார்த்தீங்களா? ஆதியிலே நான் ஆண்டவர் மேல வைத்த அன்பு, அவர் ஊழியத்துக்காக நான் எடுத்த முடிவுகள், அதற்காக நான் செய்த தியாகங்கள் எல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? கொடுப்பதிலே நான் வளர்ந்திருக்கிறேனா? தியாகத்திலே உயர்ந்திருக்கிறேனா? அன்பிலே நிலைத்திருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் யோர் லைஃப் அண்ட் see how you are growing in Christ, in love, in giving, in passion, everything. அவைகளெல்லாம் வளர்ந்து ஆதி அன்பை விட இப்ப எப்படி இருக்கிறன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம மேல ஒரு குறை இருக்கான். You lost the first love. யோசிச்சு பாருங்க, ஒப்புக்கொடுங்க. அப்படி விட்டவர்களுக்கு அன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதைத்தான் பார்க்க போறோம். Revelation chapter 2 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். Remember therefore from where you have fallen, repent and do the first works, or else I will come to you quickly and remove your lampstand from its place, unless you repent. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்து என்பதை நினைத்து மனம் திரும்பி அதில் செய்த கிரியைகளை செய்வாயாக, ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. நீக்கி விடுவேன். I will remove. என் ஆண்டவர் என்ன சொல்றார்? You repent, மனம் திரும்புகிறார். If you are not repenting, I will remove. நீ மனம் திரும்பவில்லை என்றால் அதை நான் அகற்றி விடுவேன். அப்படின்னா நீ காணாம போயிருவேன்னு சொல்ல வர்றாரு. திருச்சபையை சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் காணாமல் போயிருக்கிறது தெரியுங்களா? நான் கண்ணார கண்டிருக்கிறேன். மிகவும் வேகமாக ஆரம்பித்தவர்கள் எல்லாம் அந்த சபை காணாமல் போய், ஏன்? ஆதியிலே கொண்ட அன்பை நீ விட்டாய். குடும்பங்களை பார்த்திருக்கிறோம், விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ஆதியிலே வைத்த அன்பு இல்லாமல் வளர 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 வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வர வர they lost the first love. When they start to grow in financially, in their family, everything, then they lost the first love. ஆலயத்துக்கு வருவது, ஆலயத்துக்கு கொடுப்பது, ஐக்கியத்துல எல்லாவற்றையும் ஒதுங்கி விடுவார்கள். When they start to grow, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்த உடனே என்ன வந்துடும்? அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். என்ன தெரியல, என்னன்னு போங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. They try to be, avoid the fellowship, avoiding, attending the service and all the church programs. அவங்களுக்குள்ளே ஒரு உயர்வான எண்ணங்கள் வந்து விடுகிறது. But dear brother and sister, remember the Lord say you lost your first love. உன்னுடைய ஆதி அன்பு. ஆண்டவர் சார், you expecting the first love from you. மனம் திரும்பு, ஆதியிலே செஞ்ச மாதிரி இப்ப செய்யுன்னு சொல்றாரு. திருச்சபையே, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஓடாத. ஆதியிலே சபை எப்படி இருந்தது அதை போல செய்ய. They have more fellowship and more sharing about the gospel. Church was full of conversation and people are converting, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அற்புதங்கள் அங்க நடந்தது. பெரிய காரியங்கள் இன்றைக்கு ஏன் நடக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். If you think, maybe you can ask, what's wrong, what's happening? Because you lost the first love. காரணம் என்ன? முதல் அன்பை நீ விட்டாய். ஆண்டவர் மிகவும் வேகத்தோடு சொல்லுகிறார், நீ அப்படி மனம் திரும்பலனா I will remove you. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, வரலாற்றை பாருங்க. See the history.
அல்லது குடும்பங்களை பாருங்க. கடவுளுக்கு பயந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து வாழுகிற குடும்பங்கள் சந்ததி எப்படி இருக்கிறது? அந்த முதல் அன்பை மறந்து வாழுகிற குடும்பங்கள், திருச்சபைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற, வெரி குட், பட் யூ லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் லவ். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்க ஆண்டவர் உன்னிடத்தில் அந்த முதல் அன்பை எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு நிறைந்த ஆண்டவர், ஆகவேதான் எங்களை மனம் திரும்ப அழைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் a love, loved us Lord. There is no limitation for your love. That's the reason he asking us to repent. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, மனம் திரும்ப எங்களை அழைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய கிருபை, கருணை பாய்ந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, யோவான் நாடு கடத்தப்பட்ட பத்ம தீவுல தான் இந்த ரெவலேஷன் எழுதினாரு. இன்னைக்கு அந்த தீவு எப்படி இருக்கிற படத்தை நான் போடுகிறேன், பாருங்க. Okay, and God bless.